வெல்கம் பேக் டு எம்மி மம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான மேங்கோ கஸ்டர்ட் சர்பத். சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 டீஸ்பூன் சப்ஜா சீட், இதை ஒரு குட்டி கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வெந்த ஜவ்வரிசி மாதிரி நல்லா ஊறி வரும். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 கப் பால், அதாவது ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். பால் பொங்குற வரைக்குமே கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆட விழாமல் இருக்கணும் இல்லையா. கடைசி வரைக்குமே நம்ம இந்த பாலை கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே தான் இருப்போம். பால் பொங்குனதுக்கப்புறம் 1/2 கப் சுகர் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா சுகர் கரையிற வரைக்கும் கரண்டி போட்டு கிண்டிக்கோங்க. 1/2 கப்னா என்னோட 1 கப் 250 கிராம். ஸோ 125 கிராம் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 125 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பாதாம் பிஸ்தா இது கூட நல்லா நறுக்குனதை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர், நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பொங்குனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேன் காற்றுல ஆற வைக்கும் போதும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஆட படியாமல் இருக்கும். இப்போ நான் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இது கூட பாதி மாம்பழம், அரைச்ச பாதி மாம்பழத்தை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீதி பாதி மாம்பழத்தை நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துப்பேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுதான் அந்த மீதி பாதி சின்ன சின்னதாக வெட்டின மாம்பழம். இது கூட ஊற வச்ச சப்ஜா சீட், அது போக நல்லா ஜில்லுன்னு இருக்கணும்னு கொஞ்சம் போல் ஐஸ் க்யூப்ஸ். இது ஆப்ஷனல் தாங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டம்ளரில் மாற்றி அப்படியே குடிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டேஸ்டான மேங்கோ கஸ்டர்ட் சர்பத் ரெடி. இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடை காலத்தில் இந்த மாம்பழ சீசனில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிக்க முடியும். ஸோ மறக்காமல் இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற டிஷ், நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிற டிஷ் என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.